இப்போ விஜய் போய் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து அவர் எங்க கூட்டணியில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வந்தா பிரச்சனை கிடையாது. அவர் காவிரி விஷயத்தை பத்தி பேசினார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்ல காவிரி பிரச்சனையை பத்தி பேசத்தான் போறாருன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கு போறாரு? மேகதாது அணை விவகாரத்தை இன்றைக்கு கையாள்கிற இது தொடங்கி இதை 90 நாளில் இந்த சர்க்கிள்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இந்த டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளை பார்க்காம இல்லை தலைமை இங்கே வரைக்கும் போராடுற விவசாயிகளை பார்க்காம டெல்டாவுக்கு என்ன தேவைன்னு அதிகாரிகள் சொல்லக்கூடியது தான் முதலமைச்சர் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்றால் அது அவருடைய குரலாக மிக நிச்சயமாக இருக்காது. இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீட் விளக்கா இருக்கட்டும், மேகதாது விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டின் உரிமை போகிற எந்த விஷயத்திற்கும் தாவேக அரசு துணை போகாது. யார் அறிக்கை கொடுத்தா? அரசு அறிக்கை கொடுத்தா. இந்த MOS யார் தெரியுமா இருக்கா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா ஜல்சக்தி துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் மத்திய அரசுல சோமண்ணன் இருக்கிறார். அந்த சோமண்ணன் கர்நாடகாவை சேர்ந்தவர். இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கும்போது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்கிறதே தமிழ்நாடுக்கு செய்யக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு அநீதி. இதை எங்கேயாவது தாவேகா பேசியிருக்கிறாங்களா? இன்னைக்கு தேதி 31, இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாட்களுக்குள்ள கலந்து பேசி பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு தான் போவாரா, இல்ல தகவலாவே இருந்து இது போயிடுமா? இல்ல ஒன்றும் நீங்களும் எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், போறாரா இல்லையாங்கிறது ஒன்று உறுதிப்படுத்தப்படுது. இது ஒரு பெரிய முடிவு. என்ன பெரிய முடிவு? ஒரு சிஎம் இன்னொரு சிஎம் பேசுறது பெரிய முடிவு. பெரிய முடிவு. கடைசியா எந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் போய் சந்திச்சாங்க? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெர்னலிஸ்ட் ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி. தாவேக ஆட்சி அமைஞ்சு ஒரு 3 மாதம் முடிய போகுது. இந்த 3 மாத காலகட்டத்தில் கட்சி, ஆட்சி, கூட்டணி இந்த 3லையும் முதலமைச்சர் விஜய் சாதித்தாரா சறுக்கினாரா அப்படிங்கிற இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி நகர்த்திருக்கிறோம். கருத்துரையாளர் அறிமுகப்படுத்தலாம். ஊடகவியலாளர் திரு சுவிதா சாரங்கராஜ் வணக்கம். ஊடகவியலாளர் திரு சுபேர், ஊடகவியலாளர் திரு புன்னைவளம். சுபேர் சார், விஜய் சறுக்கி இருக்கிறாரா சாதிச்சிருக்காரா? என்ன கேட்டால் சாதிச்சிருக்கிறார். முதல்ல தேர்தலில் சாதிச்சிருக்கிறார். பணம் கொடுக்காம தேர்தலில் சாதிச்சது நமக்கு 4ஆம் தேதியே தெரிஞ்சிருச்சு. அந்த 4ஆம் தேதிக்கு தேர்தலில் இருந்தும் சாதித்திருக்கிறார். தேர்தலிருந்தே சாதனையை தொடங்கி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக ஏற்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது அவங்க ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அப்பயே அவர் ஒரு ஸ்டடியான ஒரு முடிவு எடுத்தார். நீங்கள் அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட அவர் ஆதரவு கேட்டிருந்தாருன்னா கொடுத்துருப்பார். ஆனால் அன்றைக்கி அந்த ஆட்சியினுடைய கலரே மாறி இருக்கும். பாஜகவோடு ஆட்டோமேட்டிக்காக பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் போன மாதிரியாக இருக்கும். அது வேணான்னு அங்கே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தார். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதை தாண்டி திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மதசார்பற்ற கூட்டணிகளை தன்னோடு வைத்துக்கொண்டு மதசார்பற்ற ஒரு அரசியலை செய்யணும், இதுதான் தமிழ்நாட்டுக்கு நிலையாக இருக்கும், இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறார். அந்த முக்கியமான காலகட்டங்களில் ஒரு மேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அது ரொம்ப தெளிவான விஷயம். அதை நான் அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கேட்டிருந்தாருன்னா அவர் துணை முதலமைச்சரோ இல்லை அவரோட கட்சியை சேர்ந்த ஒரு 4 பேர் அமைச்சரோ ஆயிருக்கலாம், ஸ்மூத்தாக போயிருக்கலாம். இவனால டிலே வந்திருக்காது, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. வேலுமணிட்டு ஆதரவு கேட்டதை நம்ம இதுக்குள்ளே எடுத்துக்க முடியாதா? இல்லை, அதுக்கு அடுத்து தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லீமர் ரோஸ் கூட பேசியிருப்பாங்க, சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குன்னு. அது எந்த தரப்புலேருந்து பேசினாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு அவங்களாம் ஒரு அணியாக வந்தாங்க, அவங்க போய் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் பார்த்தார். அதுலேருந்து ஒரு செப்பரேட் அணியாக போச்சு. ஆனால் அது எதுவுமே அதுக்கெல்லாம் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தான். ஒருவேளை இந்த கூட்டணிகள் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அது மாதிரி பயன்பட்டுக்கலாம்னு நினைக்கிறாருன்னு என்னென்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமான முடிவு, சரியான முடிவு. அதற்கு பிறகு கூட்டணியை கொண்டு போகிற விதம், கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய விதம், கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் அவங்க கடுமையான எதிர்ப்பு கருத்துக்களை வச்சுருந்தாலும் கூட தாவேகா தரப்பிலிருந்து அவங்க ரொம்ப மரியாதை நடத்துகிறாங்க. நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது கூட்டணிகளே காம்பேக்டாக கொண்டு போகிறாரு. 3 மாதம் தான் ஆகுது. புதியவர்கள், அரசியலுக்கு புதுசு. அப்படிங்கும்போது சில விஷயங்களில் சில தருமாற்றங்கள், குறைபாடுகள் இருக்குது. இருந்தாலும் ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு கிரவுண்ட் லெவலில் முதல் கட்டமாக அந்த ஊழலை ஒழிப்பதற்கான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒழிஞ்சிருச்சா, அங்கே இருக்கா, எங்கே இல்லை, எங்கே இல்லைன்னு கேட்காட்டி கூட ஒரு முதல் கட்டமாக ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட்டாக தான் ரன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொன்னது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது, ஆனாலும் சில பேரை அவங்க இதில் வச்சுருக்கிறாங்க, ஒரு அண்டர் கவரில் இல்லை ஒரு ஆப்ஷனாக வெளியில் இருக்கிறாங்க எங்களுக்கு அப்படின்றது. வேலுமணியை போய் பார்த்ததா இருக்கட்டும், இல்லை அதிமுகவில் தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு த்ரெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தானே. நீங்கள் இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத. இது எப்படி கூட்டணி கட்சிகள், இது கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கையே கொடுக்காதப்போ இது எப்படி ஒரு மரியாதை கொடுக்குற இடத்துக்கு நகரும்? இல்லை, அந்த கூட்டணி கட்சிகள் இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி தொடரணுங்கிற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆட்சியின் மேல் வரக்கூடிய சில குறைபாடுகளையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க இன்றைக்கி ஜெயிச்சா தான் அந்த ஆதரவு தர முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசைன்மெண்ட் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க.
ஓபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கிற ஒரு செய்தியும் பரவலாக போயிட்டு இருக்கு. அப்போ இவங்களாம் அவர் மறுக்கவும் செஞ்சுட்டார். மறுக்கவும் செஞ்சுட்டார். ஆனால் இதெல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தான். ஆனால் இவங்க ஆல்ரெடி வெற்றி பெற்ற ஒரு கட்சியாகவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து இவங்களை மிரட்டுவதற்காக உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது ஏற்புடையதாக அல்லன்னு நினைக்கிறேன். சுகிதா மேடம், உங்களுடைய முதல் கட்ட பார்வை. கட்சி, ஆட்சி, கூட்டணி அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறீங்க. கட்சி ரீதியாக ஒரு புதிய கட்சி முதல் தேர்தல்லையே வெற்றி பெற்றிருக்கிறாங்கங்கிற இடத்துல இருந்து இன்னும் அவங்க ஹனிமூன் பீரியடில் அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்கும், ஆட்சி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் நம்ம கட்சி அப்படின்னு இருக்கலாம். பட் அதை தாண்டி இங்கே வந்து தமிழ்நாடுடைய பேசிக்கான பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆட்சிக்குன்னு வரும் பொழுது அதை நான் கட்சி ஆட்சி சேர்த்தே சொல்கிறேன். மேகதாது இஷ்யூவாக இருக்கலாம், நீட் இஷ்யூவாக இருக்கலாம். ஒரு கட்சியாக நீட்டுக்கு என்ன கொள்கையில் இருந்தாங்களோ அதை விட டபுளாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க நீட் ஸ்டாண்டர்டாக அவங்க பாலிசியை தான் இன்றைக்கி நடந்தது. அது நீட் போராட்டங்களை அவங்க கையாண்ட விதத்தில் தொடங்கி மேகதாது அணை விவகாரத்தை இன்றைக்கு கையாள்கிற இது தொடங்கி இது எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதாவது இதை 90 நாளில் வந்து இதை சர்க்கிள்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதாவது இந்நேரம் வந்து ஒரு அதிமுக கவர்மெண்ட்டோ அல்லது திமுக கவர்மெண்ட்டோ இருந்தால் காவேரி பிரச்சனைக்கு அதாவது நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்க தேவையே இல்லை, நாங்கள் ஒரு அணை கட்டுறதுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே கட்டுறோன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த வாரியத்துடைய இதெல்லாம் கடந்த காலங்கள் தீர்ப்பாயங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்நேரம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே நடத்தலை. குறைந்தபட்சம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீதிமன்றத்திற்கு சட்ட போராட்டத்திற்கு போயிருக்கணும். இது எதுவுமே பண்ணலைங்கிறதுனால ஆட்சி ரீதியாக நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள் எல்லாம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து மெட்ரோவை போய் ஆய்வு செய்கிறாருன்னா ஒரு மெட்ரோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆய்வு பண்ணுறது ஒரு முதலமைச்சருடைய வேலை தான் பண்ணட்டும். ஆனால் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டங்களை நிராகரிக்கிறோம்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லும் பொழுது கடந்த காலங்களில் வந்து எதிர்ப்பளவுக்காது இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் எதிர்க்கணும்ல, அதை சொல்லாமல் மெட்ரோவை ஆய்வு மட்டும் பண்ணுறீங்க. இந்த டிஃப்ரென்ஷியேட்டை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு. கூட்டணின்னு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் கூட்டணிக்குள்ளேயோ இருக்கோ அப்படின்னு தோணுது. இப்போ காங்கிரஸ் விவகாரத்தில் காவேரி எப்படி கையாளும் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் தொடங்கி இங்கே வரைக்கும் ஒரு கேள்வி வரும். அதாவது புதியதாக மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றவர் இந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் வந்து நான் ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் இருந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நான் வந்து இப்போ க்ரீன் கோர்ட்டில் கிராஸ் கோர்ட்டில் நின்று விளாண்டுட்டு இருக்கேன், நாளைக்கு போய் ஹாட் கோர்ட்டில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே விளாட போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்னு சொன்னவர். அவர் டிவிகா குரலாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் இந்த நீட் போராட்டத்தில் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட பார்த்தோம்னா ஒரு 4 மாணவர்கள்ட்ட நின்று பேசுகிற ஃபோட்டோ தான் வந்தது. அவங்க தலைவர் அடி வாங்கினப்போ கூட, அவரை தூக்கிட்டு போனப்போ கூட அவர் அந்த ஃபோட்டோவில் இல்லை. அப்புறம் தமிழ்நாட்டில் எம்பிக்கள் இது வரைக்கும் ஒன்றா நின்று போராடினவங்க பார்லிமெண்ட் செஷனில் 2 பக்கமும் தனித்தனியாக நின்று போராடினாங்க. அதாவது திமுக எம்பிக்கள் ஒரு பக்கமும், திமுக கடந்த முறை கூட்டணியிலிருந்து வென்றவர்கள் இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னொரு பக்கமும் போராடினதை பார்க்க முடிஞ்சுது. அந்த கூட்டத்தில் கூட அவர் எந்த பிளக்கார்டும் வச்சுக்கிட்டு நிற்கிறத நான் பார்க்கல. ஸோ அப்போ காங்கிரஸ்க்கும் உங்களுக்குமான உறவு அந்த அவரிடந்தே தொடங்குறேன். அதில் தொடங்கி இப்போ ஷானவாஸ் வைத்திருக்கக்கூடிய வாதம், விசிகாக்கில் ஒரு முதன்மை செயலாளரே சொல்லக்கூடிய வாதம், இது நேரடியாக பாஜக ஆட்சி நடக்கிறது. எதை சொல்லி அங்கே கூட்டணிக்கு போனாங்களோ அதையே பட்டவர்த்தனமாக உடைக்கிறார். ஸோ அப்போ கட்சி ஆட்சி கூட்டணியிலையுமே இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனாலயா எதுன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அவங்கள்ட்ட இருக்கு. அது வருங்காலங்களில் தான் நமக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்கு. கூட்டணி விஷயத்தில் வந்து திமுக கூட்டில் நின்று வெற்றி பெற்றவர்கள் அங்கே போனதுக்கான காரணமாகவும் அங்கே போனதுக்கு பிறகும் சொன்னது, இப்போ சுபேர் சொன்ன மாதிரி அவங்க நினச்சிருந்தா அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க கிட்ட ஆதரவு கேட்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து திருப்பி தாவேக்காவின் நரேஷன் வந்து அதுவாக தான் இருக்குது. ஆனால் நேரடியாக வந்து இது பாஜகவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஒரு குரல் வரும்போது இந்த முரண் வந்து எங்கேருந்து வருது? அது முரண் வந்து வெறும் ஷானவாஸ் மட்டும் இல்லை, சண்முகத்துடைய அடுத்தடுத்த டைம்லைன் பேட்டிகளையோ, அதாவது தோழர் சண்முகமாக இருக்கட்டும், தோழர் வீரபாண்டியனாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ விழுப்புரத்தில் தோழர் சண்முகத்தை எல்லாமே அரெஸ்ட் பண்ணி அந்த நீட்டு போராட்டத்தில் வச்சுருந்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களே சாலையில் இறங்கி போராடுறது, அப்புறம் மாணவர்களை உள்ளே போய் எஸ்எஃப்ஐ மாணவர்களை இதுவரைக்கும் கல்வி நிலையங்களுக்கு உள்ளர ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எல்லாம் பண்ணது கிடையாது கடந்த காலங்களில். ஸோ அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே முன்னாடி இருந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லையா?
தன்னுடைய கூட்டணிக்கு ஆதரவு வேணும், 108 சீட்டு இருக்கு, எனக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு பாலன் இல்லத்துக்கு வந்த முதலமைச்சர் ஏன் வந்து நீட் அவரே விரும்பி அனிதா வீட்டுக்கு போன அதே முதலமைச்சர் ஏன் நீட் போராட்டத்திற்கு தாவேகாவினரையே அனுப்பி இன்னும் அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கையெடுத்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். ஸோ அங்கேயே ஒரு கூட்டணியில் ஒரு முரண் தெரியுது. அப்புறம் வந்தே மாதரத்தில் தொடங்கி பல விஷயங்கள், மேகதாது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள், அது எம்பி சுப்பராயன்ல தொடங்கி எல்லாருமே அவங்களுடைய ஸ்டாண்ட், சு வெங்கடேசனுடைய ஸ்டாண்டாக இருக்கட்டும், வந்தே மாதரத்துக்கு பார்லிமெண்ட்ல என்ன பேசினாரு, நீட்டுக்கு பின்னாடி இருக்க வர்த்தகத்தை அவர் சொன்ன 60,000 கோடியா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க கூட்டணிக்குள்ள என்ன ஸ்டாண்டா இருக்கிறாங்கன்னா தாவேகா ஒரு ஸ்டாண்டு, இவங்க ஒரு ஸ்டாண்டா இருக்கிறாங்க. அவ்வளோ வேணாம். பழனி விவகாரம், அந்த நில பிரச்சனை, கோவில் நில பிரச்சனை இருக்கு இல்லையா, பாஜக இதற்கு குரலே கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறது. அதை இந்த கூட்டணி கட்சிகள் கவனித்து இதையே கேள்வி எழுப்புறாங்க. அப்ப தாவேகாக்கிலிருந்து இப்படி ஒரு குரல் வருகிறது, அவங்க கூட்டணிக்குள்ள இருந்து வருதுங்கும் போது அங்க ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படிங்கிறது தானே தெரியுது இதுல. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னாலுமே வந்து கூட்டணி ஹேண்டில் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க. புண்ணியவள இல்லை, அடிப்படையில் ஒரு அரசாங்கம் புதிதாக வந்திருக்கிறார்கள், ஒரு தவழற குழந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட இல்லை, வராங்க, அவங்களுக்கு உண்டான ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது, எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நமக்கு கவனிக்க வேண்டிய இடம் முதல்ல கட்சியிலேருந்தே தொடங்குமே. கட்சிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் என்னவா இருக்குது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் என்னவா இருக்குது. ரெண்டு பேரும் ஆட்சியை பேசிட்டாங்கன்றதுனால ஆட்சியை பேசிட்டோம்னா கட்சி நம்ம கடைசியாக பேசிக்கலாம் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஆட்சி ரீதியிலாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, அரசாங்கம் பல இதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்னு. ஆனால் ப்ரீத்திங் ஸ்பேஸே தேவையில்லை தாவேகாவுக்குன்னு எலெக்ஷனில் இன்றைய முதலமைச்சர், அன்றைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர் பிரமாண பத்திரமாகவே கொடுத்தது. இன்னைக்கும் தாவேகா தலைவர் அவர் தான். இன்னைக்கும் தாவேகா தலைவர் அவர் தான். அன்றைய தாவேகா தலைவராகவும் இன்றைக்கு ப்ளஸ் முதலமைச்சராகவும் இருக்கிற விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய மேனிஃபெஸ்டோவில் அந்த முதல் வாக்குறுதிக்கு போவதற்கு முன்பாக பக்க எண் 6 அதில் ஒரு முகவுரை அவர் கொடுக்குறார். அதில் கொடுக்கும்போது, நாம் பதவியிலிருந்து கற்றுக்கொள்ள வரவில்லை, மாறாக ஏற்கனவே எழுதப்பட்ட, செலவு கணக்கிடப்பட்ட மற்றும் தயாராக உள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வருகிறோம். நமது இந்த தேர்தல் அறிக்கை தான் அந்த திட்டம்னு எலெக்ஷனுக்கு முன்பாக அவர் கொடுத்தது. அவர் அப்படி சொல்லியிருந்தாலுமே டைம் தேவைப்படும், அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அமித்ஷா அவர்களுடைய பாஷையில் சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு முன்பாக சொன்ன ஜும்லாவாக கூட நாம் எடுத்துக்கலாம். இப்போ ஆட்சி ரீதியிலாக இன்றைக்கு எதற்காக அடிப்படையில் மேம் தொட்ட அந்த இடம் பாஜக எதிர்ப்புக்கு ஏன் ஒரு சிக்கல் இருக்குன்னா, கட்சியாகவே அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன், ஒரு சித்தாந்த ரீதியிலாகவோ அல்லது ஒரு நிலைப்பாடு ரீதியிலாகவோ ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால தான் அது ஆட்சியில் பிரதிபலிக்குதான்னு. இன்றைக்கு பெரியார் திடலில் போலீஸை குவிச்சிருக்கீங்களே, உள்ளே என்ன வெடிகுண்டு செய்கிறாங்களே, என்னத்துக்காக? இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் நேரடியாக போன இடம் பெரியார் திடல். அங்கே இன்றைக்கு அவ்வளவு காவலர்கள் ஏன் குவிக்கப்பட்டார்கள்? நீட்டுக்கும் இடபிள்யூஎஸுக்கும் எதிராக வாகன பேரணியை தொடங்குவது அப்படிங்கிறது தான் திகாவினுடைய திட்டம். ப்ரேயர் பர்மிஷன் கேட்கலையா, கேட்காம இன்னைக்கு காலையில் தான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டாங்களான்னா அப்படி இல்லை. ஆப்வியஸாக அவங்க இவ்வளோ நாள் இத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் இருந்திருந்தால் நேரம் காவல்துறை அறிக்கையும் கொடுத்துருக்கும். அப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பானவர், ஆமாம், இடபிள்யூஎஸில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது அவராக சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இடபிள்யூஎஸ் மசோதா வரும்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கலை. இப்போ இந்த பேரணி நடத்துறத இந்த அரசு ஏன் இப்படி கையாளுது? வெறுமனே பாஜக அவங்களுக்கு எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு இங்கே பதிவு பண்ணோம்னா அது வந்து பாஜக டிஸ்டர்ப் பண்ணணும்னு யோசிக்கல. இது மீது தாவேகாவுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது அரசியல் ரீதியிலாக, தத்துவார்த்த ரீதியிலாகங்கிற இடத்திலிருந்து கிளாரிட்டி இல்லாதனுடைய விளையாக நீங்கள் அரசாத தடுக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இதனோட சேர்த்து நான் பார்க்க விரும்புகிறது, நீட் அப்படிங்கிறது போனதுனால நீட்டிலேயே இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்பாக பின்பாக அவங்களுடைய ஸ்டாண்டை சொல்கிறதுலேயே சிக்கல் இருக்கா? அவர் சொன்னார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உதவித்தொகை வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை வழங்குகிற விழாவில் அனிதா இறந்தபோது என்னுடைய தங்கையை இழந்த துக்கம் எனக்கு இருந்ததுன்னு. இந்த வருடம் 4 பிள்ளைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 4 பிள்ளைகளுக்கு ஒரு இரங்கல் பதிவை கூட போடலை. ஒரு இரங்கல் பதிவுக்கு கூட ஒர்த் இல்லாமல் அந்த பிள்ளைகள் போயிட்டாங்களான்னு நம்ம கேட்டால் அதை என்னவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? நான் சொல்கிறது, ஒரு முதலமைச்சராக உங்களுக்கு கூடுதல் ஸ்பேஸ் இருக்குது, இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டாம்னு நீங்கள் அதை அவேர்னஸ் வீடியோவாக கூட உங்களால் பேசியிருக்க முடியும். அந்த நேரத்தில் சட்டமன்றம் நடக்கிறது, நீட் பேப்பர் லீக் சம்மந்தமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமோ அல்லது சட்டமன்றத்தில் இவர்களுக்கு இரங்கல் தீர்மானமோ குறைந்தபட்சம் ஒன்றை கொண்டு வரக்கூட இந்த அரசு ஏன் யோசிக்கலைன்னா, அடிப்படையில் இப்போ நேற்றைக்கு வக்கீலாகலாம், பிளம்பருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னுலாம் நேற்று அமைச்சர் பேசியதும், இவரே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் படிப்பு மட்டும்தான்
தான் படிப்பா என்கிற பார்வையிலிருந்து நம்ம அதை பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் நீட் தொடர்பாக தாவேக்கான நிலைப்பாட்டே கேள்விக்குள்ளாக்குறீங்களா? நீட் அவங்க என்னவா பார்க்குறாங்கிறதே அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நீட் வேண்டாம்ங்கிறது, நீட் ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுனா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வெளிப்படுத்துவதற்கான கிளாரிட்டியோடு வெளிப்படுத்துவதற்கான அந்த எந்த இடத்துலையுமே நீங்கள் வெளிப்படுத்தலை. உங்களுடைய பேச்சு இப்போ நேற்று நிர்மல்குமார் அவர்களுடைய ஏதோ இல்லை அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் பேசியதோ கூட, அப்போ நீங்கள் அதே வார்த்தை இப்போ இந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைத்தினுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு போகிறாங்கன்னா, குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் அந்த அப்படி கூட ஒரு வீடியோ வரலன்னா நம்ம என்னவா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? நீட் பேப்பர் லீக் குறித்து தாவேக்காவுக்கு எந்த விஷயமே கிடையாது. முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு அதை எக்ஸாமுக்கு பிறகு கவுன்சிலிங் மற்ற விஷயங்களை நோக்கி அது நகர்ந்து இந்த பக்கம் தலைநகரத்தில் போராட்டம் நடக்குது. பேப்பர் லீக் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க பேசலை. நீட்டில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணால் பிரச்சனை முடிஞ்சிருமான்னு திரு நிர்மல்குமார் அவர்கள் கேட்குறாரு. ஏன்னா நாளைக்கு இங்கே ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா பொறுப்பாக இருக்க முதலமைச்சர் பதவி விலகும்பாங்க. இப்போ வழக்கறிஞர்கள் நியமனத்தில் சிக்கல், ஆக்சுவலாக ஞானசௌந்தரி அவர்கள் போட்ட வழக்கு, அந்த வழக்கை ஆக்சுவலாக தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி போகுது. ஞானசௌந்தரி திரும்ப பேட்டி கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஜட்மெண்ட் காப்பி வந்திருக்கு. இந்த வழக்கை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. காவல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஞானசௌந்தரி அப்ளை பண்ணதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டு நேர்காணலே நடத்தாமல் எப்படி நீங்கள் லிஸ்ட்டை போட முடியும்னு அவங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடணுங்கிறது தனி, பணம் வாங்கியது அந்த எவிடன்ஸஸை தனி வழக்காக போடுங்கன்னு தான் நீதிமன்றம் டைரக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அதில் ஆதாரமே கிடையாது, பணமே வாங்கலன்னு தள்ளுபடி பண்ணதாக ஒரு செய்தி பிளான்ட் பண்ணப்படுது. யார் பிளான்ட் பண்ணாங்கிற கேள்வி வருது. இப்போ இதன் விவகாரத்தில் சட்ட அமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னால் என்ன ஆகுறதுங்கிற இடத்துல இருந்து ஒரு அரசாங்க நீட்டு தேர்வை ஒரு அரசாங்கமாக ஒரு ஸ்டேட்டாக அவங்க எதிர்கொண்டார்களே தவிர, தாவேக்கா என்கிற கட்சி தன்னுடைய நிலைப்பாடு என்று அறிவித்து கொண்டதை அதில் பொருத்தி பார்க்கவே இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அப்போ ஒரு அரசாக நீங்கள் வரும்பொழுது அடுத்து இப்போ மேகதாதுக்கு முதலமைச்சர் போகிறார். இந்த 90 நாட்களில் ஏதாவது ஒரு விவசாய அமைப்பினரை அவர் சந்தித்தாரா? மேகதாதுவில் இருக்கக்கூடிய டெல்டா கொதிநிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க சொல்லணுங்கிறதுக்காக தானே எக்மோர் வரைக்கும் வந்து போராடினாங்க. அவர் வாக்குறுதிகளை கேட்டு வந்து போராடினது. 16 மணி நேரம் ஒரு விவசாயியை நீங்கள் வீட்டுக்காவலில் வைக்கிறீங்க. அவர் இங்கே நாங்கள் வருவோன்னாரு. உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் கர்நாடகாவுக்கு எதிராக 1 லட்சம் கோடி இழப்பீடு கேட்டு நீங்கள் வழக்கு போடுங்க அப்படின்னாரு. இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொன்னதை செய்யணும், அதனால் முற்றுகையினதுக்காக 16 மணி நேரம். திமுக குண்டர் சட்டம் போட்டாங்க. அது அன்றைக்கே கண்டிக்கத்தக்கதாக இருந்தது, இன்றைக்கி அந்த கண்டிக்க வேண்டியது தான். குண்டர் சட்டம் போட்டாலாச்சும் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் அவங்கள மண்டையிலே நங்குன்னு கொட்டி அதை குவாஷ் பண்ணாங்க. நீங்கள் அடைச்சி வச்சது வீட்டுக்காவல் என்பது சட்டவிரோதமாக, அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? யார் அதுக்கு பாஸ் பண்ணா? கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் கோர்ட்டில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக இது சட்டவிரோத வீட்டுக்காவலாகத்தானே இது பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நீங்கள் கையாளக்கூடியது, அப்போ அவர் உள்ளபடியே சிக்கலாக இந்த தலைமைச் செயலகத்துக்கு குண்டு வைக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிக்கல் இருக்குது? அவர் திரும்ப வராரு, 10:30 மணி வரைக்கும் போராடுறாங்க, இரவு 10:30 மணி வரைக்கும். ரிப்பன் பில்டிங்கில் போராடியவர்களை பனையூர் வரைக்கும் கூப்பிட்டு வர சொல்லி பார்க்க மனசு இருந்தது. செக்ரட்டரியேட் வாசலில் இருந்தவங்களை உள்ளே வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு வரலைன்னா அது என்னவாக பார்க்க வேண்டி இருக்கிறது? நான் உங்களுடைய உணர்வுகள்ங்கிறத தாண்டி இந்த அரசு செக்டார் வைஸாக அவங்களுடைய கிரீவன்சஸ்க்கான ஸ்பேஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய லேகாகி இப்போ தெரியாமல் போகலாம். ஒரு லாங்கர் ரனில் இப்போ கடை கோடியில் கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய பயனாளிகள், மக்கள் எந்த செக்டாராக இருந்தாலும் அவங்களிடமிருந்து வந்து சேர்வதற்கு மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் அதிகாரிகள் அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர் பபுள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரிகள் பபுள், இதை விட்டே முதலமைச்சர் வெளியில் வராமல் இருக்கிறாரோ என்கிற கேள்வி தான் எழுகிறது. இந்த டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளை பார்க்காம, இல்லை தலைமை இங்கே வரைக்கும் வந்து போராடுற விவசாயிகளை பார்க்காம, டெல்டாவுக்கு என்ன தேவைன்னு அதிகாரிகள் சொல்லக்கூடியது தான் முதலமைச்சர் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்றால் அது அவருடைய குரலாக மிக நிச்சயமாக இருக்காது. அப்போ இந்த லேக்ஸ் எல்லாம் அவர் எப்படி உடைக்க போகிறார்? அதாவது மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து விஷயங்களை எப்படி வாங்குவது? அதிகாரிகள் உங்களை அப்செட் பண்ணக்கூடாது என்பதற்காக பாதி உண்மையை இல்லை அரசுக்கு சாதகமாகத்தான் சொல்லுவார்கள். அது மேபி நீங்கள் ஈவன் சொல்லி டைம் எடுத்து எது சரி எது தவறுன்னு பார்க்கணும். நீங்கள் கரூர் ஜாபில் இது அன்றைக்கு நீதிமன்றம் விசாரித்த அந்த தோரணையிலேயே அதில் ஏதோ ஒரு சிக்கல் வரலான்னு யோசிச்சிருந்தா அதிகாரிகள் இதை வேண்டான்னு ஒருவேளை ஹோல்டு பண்ணிக்கலாம் சார்னாச்சும் சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதை நாங்கள் செஞ்சு தருவோம், அதுக்கு வழி இருக்குன்னு கொண்டு போயிட்டு இப்போ அது சிக்கல் நிற்கிது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இப்படியான விஷயங்கள், இப்போ கைது நடவடிக்கைகள் மற்ற விஷயங்கள், அது ஊழல் ஒழிப்புக்காக அவங்க எடுக்கிறாங்கன்னா சரி ரைட்டு, கன்விக்ஷனை நோக்கி போகிறதுக்குன்னு இந்த அரசு கன்விக்ஷனாக இருக்கா, இல்லை கைதுங்கிறது இன்ஸ்டன்ட்டில் மூவ் பண்ணுறாங்களா? எஸ் வேறு. இப்போ சொன்னதில் முக்கியமானது ஒரு பபுள்குள்ளே சிஎம் 2-3 லேயர் சொல்கிறார். விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. இப்போ விஜய் ஏன் பிரச்சாரங்களுக்கு போகலை அப்படின்னு சொல்லும்போது தாவேகா தரப்பு பதில் சொன்னது, இவர் எல்லாருக்கும் தெரியும், விஜய் எல்லாருக்கும் தெரியும், விஜய் தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய இடத்த கடந்த 9 என்றால் தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டார்.
மக்கள் விஜய் கிட்ட போய் சேர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ மக்களினுடைய உணர்வுகள் டெல்டாவில் இருக்கிற கடைமடையில் இருக்கிற விவசாயினுடைய உணர்வு என்ன அப்படின்றது விஜய்க்கு தெரியாது. விஜய் கடைமடையை வந்து மிதிச்சிருக்காரா அப்படிங்கிறதே வந்து கொஸ்டினபிளான ஒன்று தான். அவங்களுடைய உணர்வுகள் வந்து இவருக்கு போய் சேர்ந்தாதான் இவரால் இந்த விஷயங்களில் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த அரசு மக்களோட கிரவுண்டில் கனெக்டடாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சார். முதலமைச்சர் மக்களோட கனெக்டடாக இருக்காரா? தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து அவங்க மேலே வைக்கப்படுற விமர்சனம், நீங்கள் கிரவுண்டில் கனெக்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறதா. நீங்கள் கிரவுண்டில் கனெக்டடாக இல்லாமல் ஜெயிக்க கூட செஞ்சிடலாம், தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் கிரவுண்டில் கனெக்டடாக இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியாது, அதற்கான தீர்வுகளை நோக்கி நீங்கள் நகர முடியாது. இன்னும் அந்த சிக்கல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் மக்களோட கனெக்டில் இருந்தாங்களா? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கால் வச்சிருக்கிறாங்களா? இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு பார்த்துருக்கிறாரா, கால் வச்சிருக்கிறாரா? அப்போ மக்களோட கனெக்ட் பண்ணால் எல்லா ஊருக்கும் போகணுங்க அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லிடுறேன், நான் அந்த காவிரி பிரச்சனை சொன்னதுனாலன்னு சொல்கிறேன். காவிரி டெல்டாவில் 2018 காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான போராட்டத்தப்போ காவிரி டெல்டாவை முழுக்க வந்து ஸ்டாலின் சுத்தி வந்தார். இல்ல அந்த அதுவும் வந்து இல்ல அதுவும் ஒரு நெடுஞ்சாலைகள்ல வரல, கிராமப்புறங்களுக்குள்ள வயல்களுக்குள்ள வந்தார். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டில் காவிரி பக்கம் படுகையில் போயிருக்கிறாரா, கால் வைத்திருக்கிறாரா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி அந்த இடத்துல போய் கால் வச்சிருக்காங்களா? அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியுமா? அவங்க கால் வச்சிருக்காங்க, இல்ல கால் வச்சவங்களை கூப்பிட்டு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கலாம். ஐயா கண்ண கூப்பிட்டு பேசிருக்கலாம். இப்ப பேசாம இருக்கிற யாருக்கு உங்களுக்கு தெரியும்? ஐயா கண்ண கூப்பிட்டு பபுள்ல இருக்காரு, இல்ல செய்தி வந்ததா? இல்ல இதெல்லாம் எங்க நடக்குது? இப்ப யார் சொல்றா முதலமைச்சர் ஒரு பபுள்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க? யார் பார்த்தா? ஏங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம்மா இருக்காரு, அவர் டெலிவரி ரிப்போர்ட் வராதா, ஐபி ரிப்போர்ட் வராதா, டிஜிபி பேச மாட்டாரா? இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கணும், திறக்கப்படலை. இன்னைக்கு தேதி ஜூலை 30, கிட்டத்தட்ட வந்து 50 நாட்களுக்கு மேல ஆயிருச்சு. எந்த விவசாய இந்த கேள்வி வாங்கிக்கோங்க, எந்த விவசாய சங்க பிரதிநிதியை முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினார்? பேசுவாங்க, பேசலாம், இல்லை அமைச்சர் சார்பில் பேசியிருக்கலாம், அதிகாரிகள் மட்டத்தில் பேசியிருக்கலாம், நீ அடுத்து பேசலாம். அப்போ 2 பேரும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இந்த அரசினுடைய பாலிசியே அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீட் விளக்காக இருக்கட்டும், மேகதாது விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டின் உரிமை போகிற எந்த விஷயத்திற்கும் தாவேகா அரசு துணை போகாது. யார் அறிக்கை கொடுத்தா? அரசு அறிக்கை கொடுத்தா? ஐடிவிங்கில் இதில் தாவேகா சார்பில் கொடுத்துருக்காங்க, கட்சி சார்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேகதாது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது 50 வருட பிரச்சனை, 60 வருட பிரச்சனை. இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து 60 நாள் 70 நாள் தான் ஆகுது. இப்போ அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அதை வந்து இன்றைக்கி மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்க வந்து இன்றைக்கி ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்காங்க பார்லிமெண்ட். இன்றைக்கி நடந்த ஒரு இஷ்யூ. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது. இதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்தில். இப்போ முதலமைச்சர் போய் பார்க்க போகிறதாக ஒரு அன்அஃபிஷியலான ஒரு செய்தி இருக்குது, இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி. ஒரு முதலமைச்சர் இன்னொரு அண்டை மாநிலத்தோடு முதலமைச்சரோடு ஒரு நட்புறவோடு ஒரு பிரச்சனையை பல யுத்தங்கள் பேசி தான் நம்ம தீர்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு முயற்சி பண்ணுறார், இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு என்ன, அது ஒரு முயற்சி தானே அது. அப்போ மேகதாது விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து காவிரி பக்கம் கர்நாடகாவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கோம்னு சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடுமே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர எல்லா கட்சியோட நிலைப்பாடுமே நீட் வேணாங்கிறது தான். தாவேகாவினுடைய நிலைப்பாடு நீட் வேணாங்கிறது தான். இப்போ நீட் வேணாம்னா அதை எப்படி தீர்க்கிறது? நீட்டை விளக்குவதற்கான வழிமுறைகள் என்ன? பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பாஜகவாக நீக்கப்பட முடியும், நீதிமன்றத்தில் நீக்க முடியாது. நீதிமன்றம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த நீட் விளக்கு அப்படிங்கிறது ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நடக்கும், இல்லை இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவர்கள் மனது வைத்தால் நடக்கும். இப்போ மேகதாது விஷயம் இப்போ ஏன் பெருசாக கிளப்புறாங்க அப்படின்னா, இது ஒரு பாஜக ஒரு அழுத்தம். இப்போ காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. மேகதாது இஷ்யூ அப்படிங்கிறத கையில் எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இங்கே ஏற்படும். கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்போ இன்றைக்கி கூட அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு, ராகுல் காந்தி வந்து மேகதாது அணையை கட்ட மாட்டேன்னு சொல்வாரா, நான் என்டிஏலேருந்து வெளியில் வந்துடுறேன்றாரு. இப்போ அதே கேள்வியை வந்து திருப்பி கேட்கலாமா? கர்நாடகா பாஜக நிலைப்பாடு என்ன? அப்போ தேசிய கட்சியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆன ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் வந்து இந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு இப்போ சந்திக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது, தீர்மானம் போட போகிறாங்க. இன்றைக்கி கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறார். வரக்கூடிய காலங்களில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கூட சம்மந்தமாக பேசலாம். அப்போ இந்த அரசாங்கம் செயல்படவே இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றுமே தெரியல, தமிழ்நாட்டில் எந்த தெரு இருக்குன்னு அவருக்கு தெரியாது, அவர் ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிறாரு, ஒரு பபுள்குள்ளே இருக்கிறாரு. போன ஆட்சியாளர்களுக்கு அவர் எங்கே நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறப்பே தெரியாமல் இருந்தாங்களே, அதெல்லாம் செய்வீங்க. அப்போ எங்கே நடக்குது? இங்கே எந்த பபுள்குள்ளே இருக்கிறாரு, எந்த வளையத்துக்குள்ளே இருக்கிறாரு? மக்களுடைய பிரச்சனையை தினந்தோறும் அங்கே ரிப்போர்ட் போகுது, படிக்கிறாரு, பார்க்குறாரு. காலையில் 9:30 மணிக்கு சட்டமன்றத்துக்கு வர்றாரு, நைட்டு 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு, ஃபைலில் பார்க்குறாரு, அத்தனை அமைச்சர்களும் இருக்கிறாங்க, அதிகாரிகளோட பேசுகிறாங்க.
இது எல்லாத்துக்குமே டெய்லி நாங்கள் வந்து நீங்கள் காலை 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், இன்னைக்கு இத்தனை ஃபைலை பார்த்துன்னு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? இல்லை, அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம். ஆனால் இதில் வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. இது முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு விஜய் உறுதி கொடுத்தது இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்னு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க போகிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக இப்போ வரைக்கும் எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் அந்த தகவல் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? அவர் போகிறாரா இல்லையா? இல்லை போகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் வந்து சொன்னார், எங்களை விட்டுருங்க, நாங்கள் அரசியல் கட்சியில் விடுங்க, விவசாய சங்க பிரதிநிதிகளையாவது கூப்பிட்டு என்னன்னு பேசுங்க, போகிறது சரியானு பேசுங்க அப்படின்னா அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார் எல்லார்ட்டையும் கலந்து பேசிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதி 31, இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாட்களுக்குள்ளே கலந்து பேசி பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு தான் போவாரா, இல்லை தகவலாகவே இருந்து இது போயிடுமா? இல்லை ஒன்றும் நீங்களும் எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் போகிறாரா இல்லையாங்கிறது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படல. இல்லை, அங்கே தான் கேள்வி வருது. இல்லை, இப்போ இது வந்து ஒரு பெரிய முடிவு. ஏன்னா கர்நாடகா பெரிய முடிவு, உண்மையிலே பெரிய முடிவு. நம்ம வந்து நமக்கு ஒரு சிஎம் இன்னொரு சிஎம் பேசுறது பெரிய முடிவுங்க. பெரிய முடிவு. தமிழ்நாட்டில் இல்ல, கடைசியா எந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் போய் சந்திச்சாங்க? எப்ப சந்திச்சாங்க? நடுவர்மன்ற தீர்ப்பு. நான் கடைசி எப்பன்னு கேட்கிறேன். நடுவர்மன்ற தீர்ப்புக்கு பிறகு, நடுவர்மன்ற தீர்ப்பு அரசிதழ்ல வந்ததுக்கு பிறகு 2018 உச்சநீதிமன்றம் அதுல இறுதி தீர்ப்பை கொடுத்ததுக்கு பிறகு யாரு போய் சந்திச்சாங்க? அதற்கு பிறகு இருங்க, நமக்கு எல்லாமே வந்து ஒரு செட்டப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஏன் பேசணும்ன்ற இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்துருச்சு. அதை மீறி சந்திக்கணும்ன்ற முடிவு முதலமைச்சர் எடுத்தா அது மிகப்பெரிய முடிவு. அந்த முடிவு ஏன் ரகசியமா இருக்கு? ஏன் ரகசியமா போக முடியாதுங்க. ஒரு முதலமைச்சர் எப்படி ரகசியமா போக முடியும்? அவர் போறாரா இல்லையா? போறாருன்னு தெரியல. போறதா இருந்தா கண்டிப்பாக அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. ஏன் சந்திக்க கூடாதுங்கிறது அது. பல யுத்தங்களை பேசி தாங்க தீர்மானம் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது நடக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு முயற்சி 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே தமிழர்கள் வாழ்றாங்க, இங்கே கன்னடர்கள் வாழ்றாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது. 2 பேரும் நட்புறவு ஏற்படுத்திக்கிட்டு அந்த பதட்டம் தணிகிறதுக்கான ஒரு சந்திப்பாக இருக்கக்கூடாதா? ஏன் போன ஆட்சி காலத்தில் கேரளாவில் போய் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சார், நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறாரு, மலையாளத்தில் பேசிட்டு இருக்காரு. நிகழ்ச்சிகளுக்கு போறது வேற, கட்சி மாநாட்டுக்கு போறது வேற. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு ஒரு போய் பேச்சுவார்த்தை நடக்கல. அன்னைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்தியா கூட்டணிக்கு போறது வேற, முல்லை பெரியார். இப்ப விஜய் போய் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து அவர் எங்க கூட்டணியில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வந்தா பிரச்சனை கிடையாது. அவர் காவிரி விஷயத்தை பத்தி பேசினார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது சொல்ல போறோம். பிரச்சனையை பத்தி பேசத்தான் போறாருன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கு போறாரு? இல்லன்னு சொல்லிருந்தா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அபிஷியலா கொடுத்த பிறகு தான் தெரியும். தனிப்பட்ட சந்திப்பு அமைச்சர் வினோத் ஏன் சொன்னாரு? அப்படி கூட இருக்கு. எதுக்குமே இது வரைக்கும் நமக்கு வந்து உறுதியா தெரியும். அதுதான் சார் பிரச்சனை. எதுவுமே வந்து வெளிப்படையா இல்லன்றதான் பிரச்சனை. அதத்தான் அவர் பபுள்ன்றாரு. மார்வெஸ்லயே போறாரு. அததான் சார் அவர் பபுள்ன்றாரு. வினோத் ஒன்னு சொல்றாரு, ராஜ்மோகன் ஒன்னு சொல்றாரு, மறுபடியும் வினோத் ஒன்னு சொல்றாரு. தெரியாம போனதாங்க பிரச்சனை. போகவே இல்லாம எதுக்கு? அப்படி போயிடுவாரா, இப்படி போயிடுவாரா, மார்வெஸ்ல போயிடுவாரா, மறைஞ்சு போயிருக்காரா, அவர் மறைக்கிறாங்களா? ஒன்னும் போகவே இல்ல. செய்தியா போயிட்டு இருக்கு. அந்த செய்தியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? ஆமா. 12ஆம் தேதியில வந்து திறக்கப்பட வேண்டிய தண்ணி திறக்கப்படல. குறுவை சாகுபடி நடக்கலையா? நடக்கல. அடுத்த சாகுபடி அது நடக்குமா நடக்காத விவசாயிகள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி நேரத்துல என்னுடைய முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்கிறார்ன்றது ஒரு விவசாயியா எனக்கு தெரியணுமா, தெரிய வேணாமா? அதையே இவ்வளவு மறைக்கிறீங்க? மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மறைக்கவும் கூடாது, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு பயணம் போய் முடிவு பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். போறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி சொல்றாங்க. 3ஆம் தேதியா, 5ஆம் தேதி, 6ஆம் தேதியோ? அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி போக முடியாது. அன்னைக்கு அசெம்பிளி இருக்கு, பட்ஜெட் இருக்கு. கூட முதல் நாள் கூட ஒரு நாள் ட்ரிப்பு தானே. அதுக்கு முதல் நாள் கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களையும் கூட அழைச்சிட்டு கூட போகலாம். இப்படி ஒன்றும் நடக்கலாம். இல்லை, அதுக்கு முன்னாடி 2 நாள் சனி ஞாயிறு, அதையும் நீங்கள் சனி ஞாயிறு பயணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஜாதகமாக இருக்குது. பயணம் பண்ணலாம், அவர் செக்ரட்டரி வர மாட்டாரு. இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசு உறுதிப்படுத்திதான் எந்த பிரச்சனையும் இல்லை. சுகிதா குறுக்கீடு வருமானம். அந்த உறுதிப்படுத்தாதது தான் இங்க பிரச்சனை. டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்றது தான் இங்க பிரச்சனை. தாவேக்காங்கிற ஒரு கட்சி தலைவரா கடந்த காலங்களில் தகவல்னு பேசும்போது இருந்தப்ப நமக்கு அது வெறும் கட்சியா போயிருச்சு. இப்போ ஒரு அரசு, 2 மாநில உறவு, 50 ஆண்டுகளுக்கு மேல டெல்டா மாவட்டங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. நான் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவ, விவசாய குடும்பத்தை சேர்ந்த இடத்துல இருந்தே நான் இதை பேசுறேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அங்க தெரியும். இதுல ரொம்ப சிம்பிள். இவங்க போய் இப்ப பேச போறேன்றாங்க. சட்ட ரீதியாக எல்லா அமைப்பும் நமக்கு உருவாக்கிக்கிட்ட பிறகு பேச்சுவார்த்தை கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் கலைஞர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதிமுக காலகட்டங்களில் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே கூட எடுத்துப்போம். ஜெயலலிதா கடைசியாக ஜெகதீஷ் ஷெட்டரை போய் பார்த்துட்டு வந்து தான் இனி பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கலைஞர் 2 பக்கமும் சிலை நிறுவி ஏதாவது சுமூகமாக போகலான்னா அவர் வந்து எடியூரப்பாவோட ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ண பார்த்தார். அங்கெல்லாம் நடக்காம தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசு அதை இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறதே ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னன்னா,
காங்கிரஸ் அங்க ஆட்சி செய்கிறது கர்நாடகாவில், இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. பாஜக அங்க எதிர்க்கட்சி, மத்தியில அங்க கூட்டணியில இருக்கிறாங்க. இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சகம் சொல்லி இருக்கு இல்லையா, நாங்க கேட்க தேவையில்லை தமிழ்நாடு கிட்ட, உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து ஓன் ஸ்டேட்டுக்குள்ள கட்டுறதுக்கு எந்த இடத்துலயும் கட்டுப்பாடு விதிக்கல அப்படின்னு ஒரு வாதத்தை கொண்டு வராங்க இல்லையா, ஒரு கிரே. நான் இதை முடிச்சிடறேன் இருங்க. அதுக்கு இன்னைக்கு இந்த எம்ஓஎஸ் யார் தெரியுமா இருக்கா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா ஜல்சக்தி துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் மத்திய அரசுல சோமண்ணன் இருக்கிறார். அந்த சோமண்ணன் கர்நாடகாவை சேர்ந்தவர். இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கும்போது ஒரு மாநிலம் சார்பா ஒரு எம்ஓஎஸ்ஆவே இருந்துட்டு போட்டுமே, ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப இப்படி ஒரு ரிப்போர்ட் நமக்கு வருது, அவங்க இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்றாங்கிறதே தமிழ்நாடுக்கு செய்யக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு அநீதி. 2 மாநிலம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தான் போட்டிருக்கணும் மத்திய அரசு. இதை எங்கேயாவது தாவேகா பேசியிருக்கிறாங்களா? இதை போய் நீங்க ஏன் காங்கிரஸ், நீங்க உங்களோட எதிர்க்கட்சி தானே பாஜக, நீங்க ஏன் அதை இன்னும் வரைக்கும் கர்நாடகாவிலையும் பேசல? ஏன் வந்து நீங்க எங்க கூட்டணியில இருக்கிறீங்க, நீங்க பேசுவீங்களான்னு குறைந்தபட்சம் காங்கிரஸ் கிட்டையாவது இதை தாவேகா வலியுறுத்தி இருக்கிறாங்களா? இப்படி ஒரு நுண்ணரசியல் சிக்கல் இதுக்குள்ள இருக்கும்போது இந்த முக்கோண அரசியலை பேசாம அவர் போவாரு வருவாரு போவலான்னு இன்னும் உறுதிப்படுத்தலன்னு சொல்லி இந்த கேம் ஆட முடியாது. இது அதை தாண்டி போன பெரிய விஷயம். இங்க வந்து ஒரு இன்னொன்னு சொல்றேன் ஓப்பனா, டெல்டாவில் 2 தொகுதியில தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒன்னு தஞ்சாவூர், இன்னொன்னு கும்பகோணம். தாவேகா, திமுகவும் அதிமுகவும் தான் மற்ற இடங்கள்ல தஞ்சாவூர், காவேரி பாயக்கூடிய தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர் தொடங்கி கடைமடை வேதாரண்யம் வரைக்கும் எல்லாமே, கும்பகோணத்தையும் தஞ்சாவூரையும் தவிர 2 சிட்டியை தவிர எல்லாமே திமுக அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எம்எல்ஏக்கள் அங்க இல்லைன்னு மெத்தனமா இருக்காங்களான்னு கூட நம்ம கேள்வி எழுப்பலாம் இல்லையா? அந்த உரிமை நமக்கு இருக்கு இல்லையா? ஏன் வந்து இவ்வளவு வெளிப்படை, இன்னும் அசம்பிளி ஆரம்பிக்க போகுது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய தண்ணி நதிநீர் பகிர்வையே வந்து அவங்க நதிநீர் தகராறு சட்டத்தின்படி உத்தரவிட்டதையே நமக்கு வழங்கல, கொடுக்குற டிஎம்சிலே குறைச்சு இது பண்றாங்க. இது எதையுமே பேசாம இவர் போவாரா வருவாரா உள்ளே வெளியே ஆடிக்கிட்டு வேற எதையுமே பேச விடாம பண்றதுங்கிறதே இங்க நடக்கிற ஒரு அநீதின்னு சொல்றேன். டெல்டா விவசாயிகளுக்கு நடக்கிற அநீதியா தான் நான் அதை பாக்குறேன். இல்ல சுபேர், இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகாவில் இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது, கர்நாடகா சார்பாக டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்தது. முதலமைச்சர் டிகே சிவகுமார் அங்கே இருக்கிறார், பாஜகவினுடைய மத்திய அமைச்சர், கர்நாடகா சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பாஜக எம்பிக்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டுச்சுன்னா வரமாட்டேன்னு இங்கே இருக்கிற கட்சியில் யாராவது சொல்லுவாங்களா? 2018 இந்த விவகாரம் பீக்கில் போய்கிட்டு, காவிரி விவகாரம் பீக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு அழைப்பு கொடுக்குறார், தலைமைச் செயலகத்துக்கு வாங்க இதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது, துரைமுருகன் ஊரில் எல்லாம் அவரை கூப்பிட்டு நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் துரைமுருகனும் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஆலோசனை பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போது இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற இன்னொரு பெரிய நல்ல விஷயம் வந்து 3 முன்னாள் முதலமைச்சர்கள் ஆக்டிவாக இருக்காங்க அரசியலில். 3 முன்னாள் முதலமைச்சர்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தப்போ, முதலமைச்சர்களாக இருந்தப்போ காவிரி விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணவங்க. காவிரி விவகாரத்தில் 1923, 24 இருந்து இப்போ வரைக்குமான விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய துரைமுருகன் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறார். இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு பேசுறதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை? இல்லை அவங்க 4 பேரும் வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு வெளில வந்து சொல்லட்டும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். இல்லை அவங்க என்ன பாலிசி வச்சுருக்காங்கன்னு தெரியல, கவர்மெண்ட் பாலிசி, தாவேகாவினுடைய பாலிசி என்ன அப்படின்னு தெரியல. இப்போ அவங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இல்லை சார், அந்த முயற்சி என்ன முயற்சி? அதான் நீ கர்நாடகா போகிறாருன்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த அன்றைக்கி மத்திய அமைச்சர் பேசினதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து பிரதமருக்கு லெட்டரும் அமைச்சிருக்காரு, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. தாவேகா சார்பும் சரி, தமிழ்நாடு அரசு சார்பும் சரி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்டிச்சிருக்கிறாரு. அது திரும்ப பெறணுங்கிற மாதிரியான அழுத்தமாக சில வார்த்தைகளும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்றைக்கி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. 50 வருஷமாக எல்லாம் இந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, கண்டன தீர்மானம் போட்டிருக்காங்க, எதுவுமே நடக்கலை. ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போமாங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க, அதுவும் உறுதிப்படுத்தப்படலை. அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கிறப்ப ஏன் போல, ஏன் அவரை கூப்பிடல, ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இல்ல சுபேர், இங்க சிக்கல் என்னன்னா இந்த ஒட்டுமொத்தமான விவகாரத்திலையும் சிக்கல் இருக்கு. உங்களுக்கு தான் சிக்கல் பாக்குறோம். தண்ணி வரல சார், அது சிக்கல் தானே. தண்ணி வரல சிக்கல். இருங்க இல்ல சிக்கல் என்னன்னா சொல்றேன், முயற்சி ரிசல்ட் பார்த்துட்டு பேசுவோம். அந்த முதலமைச்சர் லெட்டர்ல இந்த ஒரு வரி இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க சார். உச்சநீதிமன்ற தீர்ப்புல காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து ஓடும் ரைபேரியன் ஸ்டேட் நம்ம கடைமடை பகுதியில இருங்க வரேன், நான் முடிக்கல அத. அந்த பகுதியில உரிமை கடைமடை பகுதி வரைக்கும் இருக்குன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எங்க மாநிலத்துக்குள்ள கட்டிப்போன்னு சொல்றதே உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான தீர்ப்பு, நீங்க தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல ஒரு வரி முதலமைச்சர் சுட்டி காண்பிச்சிருக்கிறாரா? எங்கேயாவது இருக்குதா அப்படி ஒரு லைன்? தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு, அதை மீறி யாரும் செய்யவும் முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு பேசிருக்காங்க பார்லிமெண்ட்ல, இன்னைக்கு பேசிருக்காங்க, என்ன பேசிருக்காங்க, காவிரி அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல் அங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னுட்டாங்க. இல்ல இப்போ
இங்கே வந்து பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சிக்கல் இந்த மொத்த பிரச்சனைக்கும் தாவேகா அரசினுடைய நடவடிக்கையாக நீங்கள் சொல்கிறது முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறது, அதுவே இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குன்றதா நான் கேட்குறேன். உறுதிப்படுத்தப்படாத ஒன்று தான் நீங்கள் நடவடிக்கை இருக்க ரிசல்ட்டை பாருங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? அதுவே உறுதிப்படுத்தப்படலையே. அதாங்க இப்போ போகிறதுக்கான முயற்சி பண்ணுறதாக தகவல் வருது. போறாரா இல்லையா சார்? தகவல் தானே இருக்கு. இப்போ போனதுக்கு பிறகு தெரியும். மேகதாதுவா இருக்கட்டும், இங்கே தண்ணி வராதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணியாக நீங்கள் சொல்றது இவருடைய கர்நாடக பயணம். அதுவே உறுதிப்படுத்தப்படாத பயணம். வேற என்ன நடவடிக்கை இங்கே இருக்கு? வேற என்ன நடவடிக்கைன்னா அரசு ரீதியாக பேசிட்டு இருந்திருப்பாங்க, பேசலாம். இப்போ அந்த காவிரி பிரச்சனையை ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து காவிரி போர்டு இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இதை ரெண்டாக ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டில் தான் முறையீட்டு ஆகணும். 2 அரசியல் கட்சிகளை தாண்டி இவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அங்கே டேம் கட்டுறதாக இருக்கட்டும், தண்ணி திறந்து விடக்கூடிய அளவாக இருக்கட்டும், ரெண்டுமே அங்கே தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து தான் அதை பெற வேண்டியது இருக்குது. அதுக்கிடையில் அரசியலை தாண்டி அவங்களுக்கு தான் நம்ம அங்கே தானே வாங்கணும். அப்புறம் டிகே சிவகார போய் பேசி என்ன பண்ணி 2 மாநிலத்துக்குள்ள மாநில ரீதியாக ஒரு சின்ன ஒரு பகமை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கண்ணன் ஆப்பியர்கள் அங்கே பெரிய போராட்டம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் போஸ்டர் கிழிச்சதா? ஜனநாயகன் போஸ்டர் இல்லை, பொதுவாகவே ஜனநாயகன் போஸ்ட்னாலே எல்லாம் ஒன்று தானே. ஜனநாயகன் போஸ்ட் மட்டும் கிழிக்க விஜய் வரக்கூடாதுன்னு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஜனநாயகன் போஸ்ட்னு மாற்றி நீங்கள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அங்கே விஜய் வரவே கூடாதுன்னு தான் போயிருக்கிறாங்க. ஜனநாயகன் போஸ்ட் கிழிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு மட்டமான ஒரு அரசியல் இருக்கு. இவர் சினிமா நடிகர், இவர் ஜனநாயகன் படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு திருப்பி விடுற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பேசுறத தெளிவா சொல்லுங்க. போஸ்டர் கிழிச்சது உண்மை இல்ல நீங்க சொன்னீங்க, நான் வீடியோ இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்காக ஜனநாயகன் படத்துக்காக போராட்டம் பண்றாங்க. முதலமைச்சர் விஜய் அங்க வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. ஜனநாயகன் படம் ஓடக்கூடாது அதையும் சேர்த்துறாங்க. அதை அடிஷனலா சேர்த்துக்கிறாங்களே ஒழிய இவங்க கர்நாடகாவுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்களே ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். அது சட்டமன்றம் கூட போது கண்டிப்பாக இது இந்த விஷயமாக கேள்வி எழுப்பாங்க. அதுக்கு பதிலும் அங்கே கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போறாரா போலையா என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து பெர்சனலாகவே போகிற விஷயங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? பெர்சனலாக யாரும் போகல, இன்னும் தண்ணி வரல, அது மட்டும் தான் பிரச்சனை. குறுக்கிட விரும்புனீங்க. இதில் இன்னொரு இயல்பான விஷயம் என்னென்னா, அது நார்மலைஸ் பண்ணுறாங்க. யார் போராடினாலும் விவசாயிகள் போராடிய போது எங்கன்னு விவசாயிகள் போராடுற மாதிரி தெரியல, நான் அந்த வழியில் தானே வந்தேன்னு உணவுத்துறை அமைச்சர் சொன்னார். தூண்டி விட்டு போராட்டம் நடக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லைன்னு இது பண்ணால் சில 4ஆம் தர பேர் வழிகள் அவங்க தூண்டி விடுறாங்க. எதிர்கட்சிகள் நாங்கள் விவசாயிகள் போராடினா அதே விஷயம் வந்தது. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடினப்போ அதே சொன்னாங்க. விவசாயிகளுக்கு நான் பாதிக்கப்பட்டேன்னா தெருவுக்கு வரணும்னு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை, யாராவது தூண்டி விட்டால் தான் வருவாங்கங்கிறது. அதுதான் இந்த அரசாங்கம் அல்லது அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கா? இந்த நாட்டில் விவசாயிகள் டெல்லியில் போய் எலிகறி தின்னுட்டு போராடினப்பெல்லாம் யார் தூண்டி விட்டு போனாங்க? அப்போ அது அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் திரும்ப ஒரு ஸ்டேட்டாக நிற்கிறீங்களே தவிர உங்களுடைய பேஸ் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? இப்போ முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து இதற்கு முன்பாக எலெக்ஷன் சமயத்தில் பேசினது, மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். இப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார், அவ்வளோதான். அதோட அது அப்படியே கிடக்கும். அவர் இது வரைக்கும் 6 கடிதம் எழுதியிருக்கிறார். அது என்எல்சி பங்குகள் விற்பனையிலேருந்து இப்போ எழுதினதுலேருந்து குறைஞ்சது 6 கடிதங்கள் இங்கிருந்து மீனவர் தொடர்பான விஷயங்கள் வரைக்கும் ஜெய்சங்கருக்கு எழுதினதுலேருந்து இதில் ஏதாவது ஒன்றுத்துக்காவது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? அதனோட ஃபாலோ அப் என்னென்னு இப்போ வரைக்கும் அரசும் சொல்லலை, அவங்களும் இது பண்ணலைங்கிற ஒரு சூழல் இருக்குது. அந்த உண்மையாக உணர்வுபூர்வமாக கம்யூனிகேட் ஆனதனுடைய ஃபாலோ அப்பு மீனவர்கள் தொடர்பாக அவர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதினார். இங்கே நேற்று முன்தினம் நொச்சிக்குப்பத்தில் அவங்க வந்து உண்ணாநிலை போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. அரசின் சார்பில் கிரீவன்சஸ்னு ரோட்டுக்கு வந்து பாதிக்கப்படுகிறவர்கள் வந்தால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யார் போகிறா? அதுக்கான என்ன ஓப்பனிங் இருக்குது, என்ன மெக்கானிசம் இருக்குங்கிறதே இங்கே கேள்விக்குள்ளாவதாக ஒரு இடமா இருக்குது. நொச்சிக்குப்பத்துக்கு வந்து இவர் போயிருந்தார், அமைச்சர் வெங்கட்ராமன் போயிருந்தார். ஆனால் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போயிருந்தார். மீனவர்கள் போராடும் பொழுது போன முறை அமைச்சர் போனார். அது வேறு விதமாக சில சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. இப்படி ஒரு ரீல்ஸ் போச்சு, பாசிட்டிவாக ஒன்று நெகட்டிவாக ஒன்று 2 விதமாக போச்சு. இப்போ தொகுதியினுடைய எம்எல்ஏவாக அவர் போகிறார், ரைட்டு. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அவருடைய துறை சார்ந்தது. அப்போ அதுக்கான கிரீவன்சஸ்ங்கிற ஸ்பேஸ் வருது. தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்து போராடிய விவசாயிகளை அடுத்த நாள் அவங்கள இரவு கொண்டு போய் தங்க வைத்து திரும்ப கூப்பிட்டுட்டு வந்து அமைச்சர் பேசி அனுப்பியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், வைக்கக்கூடிய எல்லா ப்ராமிசஸையும் ஆப்வியஸாக நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த கிரீவன்சஸ்க்கான ஒரு முறை இருக்குல்ல, என்னென்ன ஆர்டரில் என்ன ப்ரோட்டோக்காலாக உள்ளே நடக்கணுங்கிறது அதுவே இங்கே டிஃபைன் ஆகலையோங்கிற கேள்வி எழுகிறது. முதலமைச்சர் முதல் முறையாக பிரதமரை சந்தித்த போது ஒரு 6-7 கோரிக்கைகள் கொடுத்தார். அதில் ஒன்று மெட்ரோ. அவர் கொடுத்த அந்த மெட்ரோவை தான் இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லலைன்னா உண்மையாக உணர்வுபூர்வமாக அடுத்து என்ன பண்ண போகிறீங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய கோரிக்கை அது அல்ல, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை அது. நீங்கள் அதை வச்சுட்டு
கொடுத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரியாக்ட் பண்ணலன்னா என்னவாக புரிந்து கொள்ளணும். ஒரு குழு அமைக்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னுட்டு மான்டெக் சிங் அலுவலகத்திலமே இல்லை குழு. அந்த குழுவில் எந்த இடத்திலும் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸில் உங்களுக்கு இது அசட் மானிட்டைசேஷன் இருக்குது, டாஸ்மார்க்கை முறைப்படுத்துவது இருக்குது, லீக்கேஜை சரி பண்ணணுங்கிறது இருக்குது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வரி பங்கீடு தொடர்பாக ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. இங்கே பெருவாரியாக நமக்கு எங்கே டாக்ஸிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மாநில அரசுக்கே எவ்வளவு லிமிட்டடாக இருக்குது, அதை தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய பெண்டிங் என்ன இருக்குங்கிறத டச் பண்ணாமலே இங்கே இருக்கிறத மட்டும் வச்சு செஞ்சிட முடியுமான்னு கேள்வி இருக்குது. நேற்று முன்தினம் அது ஊடகத்திலையும் செய்தியாக ரிலீஸ் ஆகிருக்கு. கடந்த 3 மாதங்களாக பல்வேறு காரணங்களினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு எதிராக வெவ்வேறு காலகட்டங்களில் வன்முறைகள் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசின் மூலமாக இருக்கக்கூடிய சட்டத்தின்படி மாதாந்திரம் ஒரு உதவித்தொகை கொடுப்பதுங்கிறது ரெகுலராக நடக்கிறது. கடந்த 3 மாதமாக செலுத்தப்படலை. அமைச்சர் வன்னியரசு அவர்களிடம் கேட்கிறார்கள், 3 மாதமாக மத்திய அரசு அவங்களுடைய 50% டாக்ஸை கொடுக்கலன்னு அவர் நேரடியாக அதை செய்தியாகவும் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கருத்தையும் வாங்கி போட்டு நான் இமீடியட்டாக இன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. எனக்கு என்னென்னா இதை ஒரு கண்டுபிடித்து போய் கேட்ட பிறகு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது வருது. இந்த இடத்துல மத்திய அரசிடம் நமக்கு வர வேண்டிய நிதி அவங்க இதே தாவேக்கா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் 4 விஷயங்கள் மத்திய பக்கமே எடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கைகளுக்குள்ளே வந்தால் அது பக்கமாக 8ஆம் பக்கம் முன்னாடி முகவரையெல்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிறத கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானம். 2வது உச்சநீதிமன்றம் வரை போய் அதை போராடி வாதாடி பெறுவதற்கு சிறப்பு சட்டக்குழு அமைப்பு. 3வது அவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் வாங்குறது என்ன கொடுக்கறது என்னங்கிறத, அதாவது தமிழ்நாட்டுக்கான நிதியில் ஒன்றிய அரசின் அநீதியின் இதே பெயரில் ஒரு சிறப்பு ஆவணம் வெளியிடப்படும். இதற்கு அடுத்தபடியாக ஜிஎஸ்டியில் 70% காம்பன்சேஷன் கேட்போம். ப்ளஸ் கூடுதலாக இதுக்கு முன்பாக அந்த ஜிஎஸ்டிக்கான இழப்பீடுகள் கொடுத்தாங்க இல்லையா, அதை இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை அதை வாங்க வேண்டியது போதுமான அளவுக்கு அது இல்லைன்னு இந்த கடைசியாக சொன்ன ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதியமைச்சரை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கூட அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடியதை சரி பண்ணுங்கள், இங்கே ஊழல் இருக்கா, லஞ்சம் இருக்கா, லீக்கேஜ் இருக்கா, இருந்த பணங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் அதுக்கு முன்பாக இருந்த ஆட்சி மட்டத்தில் போயிருக்கா, லீக்கேஜை சரி பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸ் பூல் ஓவரால் சென்ட்ரல் இதுக்கு கொண்டு போயிட்டு அதிலிருந்து கொடுக்கக்கூடியதே முதல்ல தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கீடாங்கிறதும் மிகப்பெரிய லீக்கேஜ் நமக்கு வராமல் போனது அங்கே இருக்கிறது. அதை டச் பண்ணாமல் இதை மட்டுமே வச்சு செஞ்சிருவேங்கிறது. அது எதனால் அந்த சிக்கல் வருது? நமக்கான ரைட் ராயல் ஷேரை நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக கேட்கணும்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எப்படி இங்கே ஒரு அரசாங்கத்தை நிர்வாகத்தை நடத்த முடியும்? இப்போ 2 திட்டங்களில் அவர் கையெழுத்து இந்த அரசு ஏற்றுக்கொண்டது மோடி அரசினுடையது. இமீடியட்டாக 14,000 கோடி நமக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கான டாக்ஸேஷன் இதில் சிக்கல் என்னென்னா 50-50 அவங்க கையெழுத்து போடுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, பழைய நிலுவைத் தொகையை அவங்க விடுவிக்காமல் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சத்தை விடு வச்சுட்டு மத்திய அரசினுடைய தொகையும் சேர்த்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில்ங்கிறது விவசாயிகளில் தொடங்கி ஒவ்வொரு செக்டாருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோடு அவர்களுக்கு அணுகுவதற்கான அந்த ஸ்பேஸ் வந்து ஜனநாயகப்பட வேண்டிய டெமோக்ரட்டைசேஷன் ஆகணுங்கிறத தாண்டி அப்ரோச்சபிளாக அமைப்பு முறை இருக்கிறதா? அதிகாரிகளில் நீங்கள் அதுக்கு சென்சிடைஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை மட்டும் இல்லைல்ல, அதிகாரிகளில் நீங்கள் திமுக சிஸ்டத்தோட பிரச்சனை. ஆமாம், சிஸ்டத்தோட பிரச்சனை. சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. திமுக அதிமுகனுடைய ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூட்டியே தான் இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணாதான் மாற்றணுங்கிறதுக்கான இடத்துக்கு வரணும். அது அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்த பிறகு இருக்குச்சுங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை. அப்படியான இடத்துல இருக்கும் பொழுது அவங்க குறைஞ்சபட்சம் யாராவது ஒரு சங்கத்தை கூப்பிட்டா அவங்களுக்கு ஆதரவாக ஒரு சங்கம் இருந்தாலாச்சும் கூப்பிட்டு என்ன கிரீவன்சஸ்ன்னு கேட்டுப்பாங்க. இது செய்ய முடியுமான்னு பார்த்துக்கலாம், நீங்கள் போய் சமாதானப்படுத்துங்கன்னு அனுப்பி விடுறது இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் அது பாயிலிங்லேயே இருக்காங்க. இப்போ கடைசி வரை இந்த 50 நாட்களாக தண்ணி வருமா வராதான் இந்த அரசு எனக்கு சொல்லலைன்னு ஒரு விவசாயி கேட்பான்ல, அவனுக்கு யார் பதில் சொல்வா? அவன் இன்றைக்கி இருந்துட்டு எப்போ பவர் போகும், திடீர்னு வந்து போச்சுன்னா காயில் கட்டாகும், இதனோட இருக்க ஒரு விவசாயிக்கு இந்த அரசாங்கம் அல்லது இந்த சமூகம் என்ன பதில் சொல்லியிருக்கிறது? பதில் இல்லை. அவர் போவார் என்ற தகவல், போனால் தண்ணீர் வந்தால் வரலாம் என்பதை அவராக நினச்சிக்கணும். அவருக்கு எடுத்து சொல்வதற்கு கூட ஒரு வழி இல்லைன்னா அவங்க விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் அப்படியே கையேறு நிலையில் இந்த சிஸ்டம் இதில் உள்ளே இருக்க நம்ம எல்லாருமே மௌன சாட்சியாக இருந்து பார்க்க விடுறோமா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேட்கணும். கூட்டு பொறுப்பா அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கர்நாடகா போறாரா இல்லையான்றதை பார்த்துட்டு பதில் சொல்லலாம். தாவேக்கா தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கும் சத்தியமாக நினச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஆள் வந்து மனப்பாடம் பண்ணி உட்காந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற லெஃப்ட் லீனிங்கில் இருக்கிற எல்லா கட்சிகள்லையுமே திமுக ஆதரவாகவும் தாவேக்கா ஆதரவாகவும் ஒரு பெரிய பிளவு இருக்கா? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.
சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.